ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் வந்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ வந்து 12 நாட்கள் முடியல நம்மளோட பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படம் வந்து எத்தனை கோடி வசூல் செஞ்சுருக்கு, அந்த ஒரு விவரத்தை பற்றி அந்த வீடியோ டீட்டெயிலாக பேச போகிறோம். இப்போ வந்து நம்மளோட கேபிஐ பாலா வந்து விஜய் டிவி மூலமாக வந்து எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு நபர் அப்படின்னு சொல்லலாம். அண்ட் அவருக்கு வந்து அப்போயே வந்து நிறைய ஃபேன்ஸ் இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறமா குக்கு கோமாளி மூலமாக தமிழ் சினிமாவுக்குள்ளே சின்ன சின்ன காமெடி ரோல்ஸ் மூலமாக வந்து அவர் வந்து என்ட்ரி கொடுத்துருந்தாங்க. ஆனால் என்ன தான் வந்து இந்தமாரி சின்ன சின்ன காமெடி ரோல்ஸ் கொடுத்துருந்தாலுமே அவருக்கு வந்து ஹீரோவாக நடிக்கணும் அப்படின்ட்டு ரொம்ப ஆசை. ஸோ அப்படி தான் ஒரு கதை அமைஞ்சது. ஸோ அந்த திரைப்படத்தை தான் காந்தி கண்ணாடி. ஸோ அந்த திரைப்படத்தை நம்மளோட ஷெரீஃப் தான் இயக்கியிருந்தாங்க. ஸோ ஆல்ரெடி இவர் வந்து நல்ல ஒரு திரைப்படம் ரணம் அப்படின்ட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த திரைப்படத்தை தொடர்ந்து தான் காந்தி கண்ணாடி அப்படின்ற ஒரு திரைப்படத்தை இயக்கியிருந்தாங்க. ஸோ இந்த திரைப்படம் வந்து ரசிகர் மத்தியில் நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுருந்துச்சு அப்படின்னு சொல்லலாங்க. ஸோ நம்மளோட பாலா நடிச்சதுனாலே வந்து நிறைய பேர் வந்து குடும்பத்தோடு போய் பார்த்தாங்க அப்படின்னு சொல்லலாம். அண்ட் பார்த்த ரசிகர்கள் எல்லாருமே வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்றத சொல்லிட்டு இருந்தாங்க. அந்தளவுக்கு வந்து இந்த திரைப்படம் வந்து ரொம்ப நல்ல ஒரு வரவேற்பு பெற்றுருந்துச்சு. இடையில் 12 நாட்கள் முடியல நம்மளோட பாலாவோட காந்தி கண்ணாடி திரைப்படம் கிட்டத்தட்ட 4.2 கோடி வரைக்கும் வந்து வசூல் செஞ்சுருக்குங்க. இது வந்து ஒரு சூப்பரான ஒரு வசூல் அப்படின்னு சொல்லலாம் ஒரு அறிமுக ஹீரோக்கு. ஸோ இன்னும் வெயிட் பண்ணி தான் பார்க்கும், இன்னும் போகும் நாட்களில் எத்தனை கோடி வசூல் செய்யுது அப்படின்ட்டு.